Hi friends, welcome to Relax and Watch. இன்னைக்கு நாம ரம்ஜான் ஸ்பெஷல் பாய் விட்டு பிரியாணி மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எல்லாம் அடுப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னக்கா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு 15 பீஸ். ஆனால் 3 கிலோக்காக தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால ஒரு 20 பீஸ் பக்கம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது தக்காளி ஒரு 12 தக்காளி, ஒரு 10லேருந்து 12 தக்காளி வரைக்கும். அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு 12 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணது, கரம் மசாலா, நெய், வனஸ்பதி, தயிர், பூண்டு ஒரு 1/4 கிலோ, இஞ்சி ஒரு 1/4 கிலோ, பச்சை மிளகா ஒரு 15லேருந்து 18 பச்சை மிளகா வரைக்கும், சின்ன வெங்காயம், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லி, புதினா. அப்புறம் மட்டன் வந்துட்டு 3 கிலோ மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம். குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கோம். 3 கிலோ அரிசி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ நாம் ஆரம்பிக்கலாம். வனஸ்பதி, சன்ஃப்ளவர் ஆயிலு, நெய் எல்லாமே ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு அரிஞ்சு வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வர அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். ஒரு 3 கையளவு உப்பு போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதோட பச்சை மிளகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பச்சை மிளகும் லைட்டாக ஒரு கீரல் மட்டும் விட்டு அதில் போட்டு அதோடு சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஸோ அதை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் இது போடுறோம். ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் போடும்போது கண்டிப்பாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நிற்கணும் எப்போவுமே. அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு எண்ணெய் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ரொம்ப கம்மியாக போட்டோம் அப்படின்னாக்கா ஒன்று அடி பிடிச்சிரும், இன்னொன்று டேஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ இந்த கண்டிஷனில் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி கொடுத்தா தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு அதில் கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேறு மசாலா எதுவுமே இதில் சேர்க்குறதில்ல. கரம் மசாலாவும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்ப்போம். கரம் மசாலாவில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது 3 மட்டும்தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது, அரைச்சி வச்சுருக்கிறது. அது கூட மிளகாய்த்தூளும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெய் தான் இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக கிடைக்கும். முந்திரி கொஞ்சம் பவுடர் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். அது ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக தான். இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்கும்போது அது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டுக்கோங்க. ஒரு 12 தக்காளி, 1 கிலோவுக்கு ஒரு 3 தக்காளி அதுதான் கணக்கு. தக்காளி ரொம்ப போட்டுறாதீங்க, அப்போ ஒரு பிரியாணியோட டேஸ்ட்டு கொஞ்சம் தக்காளி தூக்கலாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இப்போது அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறி மட்டன் அதில் போடுறோம். போட்டு நல்லா ஓரளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில். அதாவது இந்த மிளகாய்த்தூள் போட்ட ஸ்டேஜ்லேருந்தே ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதில் கொஞ்சம் வேக விட்டதுக்கப்புறம் நம்ம கறி வேக வச்ச அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம்.
அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 1.5 மடங்கு தண்ணி. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அதுதான் வந்து கணக்கு. இதை நீங்கள் விறகடுப்பில் வைக்கினீங்கனாக்கா 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வரைக்குமே ஊற்றிக்கோங்க. கேஸ் ஸ்டவ்னால் நீங்கள் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினாலே போதும். எலுமிச்சம்பழம் நான் இப்போ ஒரு 3 எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லா ஊற்றுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்துச்சுனால் அல்லது கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாதம் நல்லா வடிஞ்சு வரும்போது, வெந்து வரும்போது உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு லைட்டாக கொஞ்சம் பரப்பி விட்டு கொஞ்சம் கிளறி விட்டு மட்டும் விட்டுருங்க. இனி அதான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்து ஓரளவுக்கு சாதம் வந்து நல்லா மேலே வந்து நிற்கிற ஸ்டேஜ் வரும்போது தான், இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ் தான் வந்து தம் போடுற ஸ்டேஜ். தண்ணியாக இருக்கும்போதே அப்படியே தம் போட்டுறக்கூடாது. ஒரு 3/4 தண்ணி வந்து இந்த சாதத்தில் ஊறி சாதம் நல்லா தெரியக்கூடிய ஸ்டேஜில் நம்ம நெய் வந்து கொஞ்சம் மேலே விட்டுக்கலாம். மேலே விட்டுட்டு அப்படியே தம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சு அது ஹீட் ஆனோடனே அது மேலே வந்து நம்ம இது அப்படியே வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் வந்து மூடியில் வந்து நல்லா மைதா மாவு 4 சைட்லேயும் மிக்ஸ் பண்ணி அது மேலே வச்சு நல்லா மூடி வச்சாச்சுன்னா தம்மு வந்து உள்ளே நல்லா நின்றுக்கும். அதுக்காக ஃபுல்லாக மைதா மாவு வச்சு நான் சீல் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு மேலே வச்சு ஒரு வெயிட்டும் வச்சு விட்டாச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி. இப்போ தம் எடுத்தாச்சு. பார்த்திங்கனாக்கா பிரியாணி நல்லா கரெக்ட் ஸ்டேஜில் கிடச்சிருக்கு. பார்த்திங்களா, அரிசியெல்லாம் நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. உதிரியாக அரிசி விழுகுது. பார்த்திங்களா, சாதம் நல்லா உதிரியாக விழுகுது. கறியும் நல்லா வெந்திருக்கு. நல்ல சூடான சுவையான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி. இனி இப்போது ஒரு பிடி பிடிச்சா மட்டுமே போதும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச்.